இந்த பகுதியில நம்ம நாற்கரம் எப்படி வரையதுன்னு பார்க்கலாம். நாற்கரம் வரைய 5 தனிப்பட்ட அளவுகள் தேவை. இப்போ இந்த 5 தனிப்பட்ட அளவுகளை வெவ்வேறு அளவுகளாக கொடுப்பாங்க. நம்ம ஒரு 5 வழிகள்ல நாற்கரம் வரைய வேண்டியதா இருக்கும். முதல்ல 4 பக்கங்கள் மற்றும் ஒரு மூலை விட்டம் கொடுக்கப்பட்டிருந்தால் எப்படி நாற்கரம் வரையதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கணக்குல DE = 6 சென்டிமீட்டர், EA = 5 சென்டிமீட்டர், AR = 5.5 சென்டிமீட்டர், RD = 5.2 சென்டிமீட்டர் மற்றும் DA = 10 சென்டிமீட்டர் ஆகிய அளவுகளை கொண்ட DR, அதாவது DEAR என்ற நாற்கரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கொடுக்கப்பட்ட அளவுகளை பார்க்கும்போது 4 பக்கங்களினுடைய அளவுகளும் ஒரு மூலை விட்டத்தினுடைய அளவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் எப்படி நம்ம நாற்கரம் வரையலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கொடுக்கப்பட்ட அளவுகளை தரவுகளாக நம்ம எழுதிக்கணும். DE = 6 சென்டிமீட்டர், EA = 5 சென்டிமீட்டர், AR = 5.5 சென்டிமீட்டர், RD = 5.2 சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலை விட்டம் DA = 10 சென்டிமீட்டர். ஓகே, நம்ம இப்போ தரவுகளை எழுதிக்கிட்டோம். இதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா உதவி படம் போடணும். நாற்கரம் கேட்டிருக்கிறதுனால, நாற்கரம் வரைய சொல்லியிருக்கிறதுனால நாற்கரம் மாதிரி உதவி படம் ஒன்று போடணும். இதுக்கு நம்ம அளவுகளை பயன்படுத்திலாம் போட தேவையில்ல. சாதாரணமாக ஒரு நாற்கரம் போட்டுக்கிட்டு அதில் அளவுகளை குறிக்கணும், அவ்வளோதான். ஒரு தெளிவு, நமக்கு இப்படி தான் வரைய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இப்போது 4 பக்க அளவுகளில் 6 சென்டிமீட்டருங்கிறது பெரிய அளவாக இருக்கிறதுனால அதை அடி பக்கமாக வச்சுக்கலாம். நம்ம இப்போ 6 சென்டிமீட்டரை நம்ம DE 6 சென்டிமீட்டர்னு போட்டுக்கிறோம். அப்புறம் EA 5 சென்டிமீட்டர், அடுத்தது DA 10 சென்டிமீட்டர், அடுத்தது AR 5.5 சென்டிமீட்டர், அப்புறம் DR 5.2 சென்டிமீட்டர். கொடுக்கப்பட்ட அளவுகளை வைத்து, அதாவது ரஃப் டயக்ராம், அதாவது உதவி படம் ஒன்று வரைஞ்சிக்கிட்டோம். இதை வச்சுக்கிட்டு நம்ம அளவுகள்லாம் சரியாக வச்சு நம்ம முறையாக ஒரு நாற்கரம் வரைகிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அளவுகோலை எடுத்து DE 6 சென்டிமீட்டருக்கு ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிக்கணும். DEன்னு போட்டுக்கிட்டு 6 சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறோம். EA 5 சென்டிமீட்டர்னு இருக்குது. நம்ம அளவுகோலில் கவராயத்தில் 5 சென்டிமீட்டர் அளவுக்கு சரியாக எடுத்து ஈயில் ஆணிமுனையை வைத்து ஒரு வில் வெட்டுறோம். அடுத்தது DA வரையணும். DA அதாவது 10 சென்டிமீட்டர் அளவுகோலில் நம்ம கவராயத்தில் எடுத்து டியில் ஆணிமுனையை வைத்து ஒரு வில் வெட்டுறோம். இப்போ 2 வில்லும் ஒரு புள்ளியில் சந்திக்குது. அந்த புள்ளி தான் A. AEயை அளவுகளை கொண்டு இணைக்கணும். அதே மாதிரி DAவையும் அளவுகளை கொண்டு இணைக்கணும். அதனுடைய அளவுகளை நம்ம மறக்காம குறிக்கணும். இப்போ என்னன்னா ADEங்கிறது ஒரு முக்கோணம் நமக்கு கிடைச்சிச்சு. நாற்கரம் வரையணும்னா முதல்ல ஒரு முக்கோணம் வரையணும், அப்புறமா தான் மற்ற 2 பக்கங்களே வரைய முடியும். இதை ரொம்ப மைண்டில் நம்ம வச்சுக்கணும், மறக்காமல் இருக்கணும். அடுத்தது 5.5 சென்டிமீட்டர், அதாவது ஏவிலேருந்து 6ங்கிறது 5.5 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்குது. அதனால் அளவுகோலில் 5.5 சென்டிமீட்டர் கவராயத்தில் எடுத்து ஆணிமுனையை ஏவில் வைத்து ஒரு வில் வெட்டுறோம். அடுத்தது டியிலேருந்து 6 எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 5.2 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த அளவை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு திரும்ப ஆணிமுனையை டியில் வச்சு ஒரு வில் வெட்டுறோம். இப்போ 2 வில்களும்
வெட்டி கொள்ளும் புள்ளிக்கு ஆர்னு பெயர் வைக்கிறோம். ஏஆரை அளவுகளை கொண்டு இணைக்கணும், அதே மாதிரி டிஆரையும் அளவுகளை கொண்டு இணைக்கணும், அதனுடைய அளவுகளை குறிக்கணும். அளவுகளில் எல்லாம் கொடுக்கப்பட்ட அளவுகளை இதில் எழுதிடுறோம். அடுத்தது டிஏ மூலைவிட்டம். இது இந்த நாற்கரத்தை 2 முக்கோணங்களாக பிரிக்கிறது. 2 முக்கோணங்கள்னு பார்த்தீங்கன்னா ஏடிஇ ஒரு முக்கோணம், அடுத்தது ஏஆர்டி இன்னொரு முக்கோணம். இந்த முக்கோணங்களுக்கு உயரங்கள் நமக்கு தேவை. உயரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா செங்குத்து உயரம், மிகப்பெரிய நீளத்தை கண்டுபிடிக்கணும். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா, மூளை விட்டத்துல அளவுகோலை வைத்து மூளை மட்டத்தை எடுத்து அந்த அளவுகோலின் மீது வைத்து நகர்த்திக்கிட்டே போனாக்கா இ என்ற உச்சி புள்ளி வந்த உடனே அதுலேருந்து நேரா டிஏவுக்கு ஒரு செங்குத்து கோடு போட்டோம்னா அதுதான் டிஏஇக்கு செங்குத்து கோடா இருக்கும், உயரமாக இருக்கும். இதனுடைய உயரம் 2.3 சென்டிமீட்டர். இதே மாதிரி அந்த ஏடிஆருக்கும் நம்ம உயரம் கண்டுபிடிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த முக்கோணத்தினுடைய உயரம் 2 சென்டிமீட்டர்னு வருது. அதை எழுதிக்கிறோம். ஒரு உயரத்தை H1னும் இன்னொரு உயரத்தை H2னும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ கொடுக்கப்பட்ட அளவுகளை பயன்படுத்தி நாற்கரம் வரைஞ்சிட்டோம். இப்போ அடுத்ததா நம்ம வரைமுறை எழுதணும். வரைமுறை நம்ம செஞ்சதையே அப்படியே எழுதுறது தான் வரைமுறை. என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு எழுதினாவே போதும். இந்த வரைமுறையெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. செய்ததை அப்படியே பாயிண்ட்ஸாக போட்டு எழுதினீங்கன்னா போதும். வரைமுறைன்னு போட்டுக்கிட்டு பாயிண்ட்ஸ் போட்டு எழுதணும். நம்பர் 1 டிஇ இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் அளவு உள்ள ஒரு கோட்டு துண்டு வரைந்தேன். 2வது பாயிண்ட்டு, டி மற்றும் இஐ மையங்களாக கொண்டு முறையே 10 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள 2 விட்கள் வரைந்தேன். அவை இரண்டும் ஏயில் வெட்டி கொள்கின்றன. டிஏ மற்றும் இஏயை இணைத்தேன். 3வது பாயிண்ட், டி மற்றும் ஏஐ மையங்களாக கொண்டு முறையே 5.2 சென்டிமீட்டர் மற்றும் 5.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள 2 விட்கள் வரைந்தேன். அவை ஆறில் வெட்டி கொள்கின்றன. 4வது பாயிண்ட், டிஆர் மற்றும் ஏஆரை இணைத்தேன். 5, டிஆர் என்பது நமக்கு தேவையான நாற்கரம் ஆகும். அடுத்ததா பரப்பளவு கணக்கிடுதல். பரப்பளவு கண்டிப்பா ஒவ்வொரு கணக்கும் பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும். டிஆர் என்ற நாற்கரத்தின் பரப்பளவு. நாற்கரத்தின் பரப்பளவு காணும் சூத்திரம் நமக்கு தெரியணும். அது ½ × d × h1 + h2 சதுர அலகுகள். இதை நம்ம எழுதணும். அடுத்தது இங்க என்ன, டி என்ன, மூளை விட்டம் அப்படின்னு எழுதணும். h1 h2 என்ன அப்படின்னா குத்துயரங்கள் அப்படின்னு எழுதணும். h1 எதை வேணாலும் வச்சுக்கலாம், h2ன்னு எதை வேணாலும் அளவுகளை மாற்றி வைக்கிறதுனால தப்பு வராது. ஏன்னா இரண்டையும் கூட்ட தான் போகிறோம். அடுத்தது ½ அப்படியே இருக்கு, ஃபார்முலா இருக்கிறதுனால அப்படியே போட்டுக்கிறோம். ½ டிங்கிறது மூளை விட்டம், அது 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, 10 போட்டுக்கிறோம். h1 + h2 அந்த அளவுகளை எழுதிக்கிறோம். இப்போ ரெண்டும் பிராக்கெட்குள்ளே இருக்கிறதுனால முதல்ல அதை கூட்டுறோம். அடுத்த ஸ்டெப்பில் 5 × 2 + 2.3 கூட்டினாக்கா 4.3 சதுர சென்டிமீட்டர்னு எழுதிடுறோம். ரெண்டுத்தையும் பெருக்குனாக்கா 5யும் 4.3ஐயும் பெருக்குனாக்கா 21.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். அப்போ நம்ம வரைஞ்ச நாற்கரத்தினுடைய பரப்பளவு
21.5 சதுர சென்டிமீட்டர் ஆகும். இவ்வளோதான் நம்ம நாற்கரம் வரையறதுக்கான முறைகளை சொல்லியிருக்கிறோம். முதல்ல வந்து தரவை எழுதிக்கணும், அடுத்தது உதவி படம் போட்டுக்கணும், அப்புறம் அந்த அளவுகளை முறையாக வைத்து வரைந்த படம் இருக்கணும், அடுத்தது வரைமுறை எழுதிக்கணும், அடுத்தது பரப்பளவு எப்படி கணக்கிடணுங்கிறதையும் எழுதணும். இப்படி எழுதினாதான் நமக்கு ஃபுல் மதிப்பெண், அதுக்கான மதிப்பெண் 10னாக்கா 10 மார்க்கும் அப்படியே வாங்க முடியும். இது ஒவ்வொன்றுக்கும் பிரித்து நமக்கு கொடுக்கறதுனால ஒரு பாயிண்ட்ஸை கூட நம்ம விடக்கூடாது. இந்த ஸ்டெப்ஸை கூட நம்ம விடாமல் போடணும். ஓகே.